தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 19வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டுடைய வாக்கு தத்தம். தான் தேர்ந்தெடுத்த மக்களை கடவுள் ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை, அவர்களுக்கு துணையாக இருக்கின்றார். தொடக்க நூல் 15 ஆபிரகாமை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார், நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் என்று சொல்லி. தொடக்க நூல் 29:15 யாக்கோப்புக்கு இவ்வாறு சொல்லுகின்றார், நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாயிருந்து உன்னை திரும்ப இந்த இடத்துக்கு கூட்டி வருவேன். நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் வரை நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். நீதித்தலைவர்கள் புத்தகம் 6 வெடிக்கின்ற கிதையோனை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார், நீ தனியாளாக இருந்து மிதியானியரை வென்றெடுப்பாய் என்று சொல்லி. எரேமியாவை பார்த்து அவர் அழைக்கின்ற பொழுது, நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு காவலாக இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். இதே இறைவன் தான் அன்னை மரியின் உதிரத்திலே உருகொள்வதற்கு முன்னால் கபிரியேல் தூதர் கன்னி மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது லூக்கா 1 அருள்மிக பெற்றவளை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று சொல்லி நம்மை தேடி வந்த கடவுள் மத்தேயு நற்செய்தி 28:19 உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கின்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, நம் தேவன் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதுமில்லை. நம் ஒவ்வொருவரையும் தன் உள்ளங்கைகளை பொறித்து வைத்து காப்பவராக இருக்கின்றார். ஆனால் எப்பொழுது இறைவன் கொடுத்த வாக்குறுதி அழைக்கப்பட்ட மனிதன் நிறைவேறுகின்றது சொல்லி பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ அவர்கள் வாழ்வில் மட்டுமே அது நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது. மோசே அழைக்கின்ற பொழுது கடவுள் சொன்னார், நான் உன்னோடு வருவேன், உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னார். மோசே நம்பினார், எனவே இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கூட்டி வர முடிந்தது. அதே இறைவன் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், நீ கானான் நாட்டில் அடியெடுத்து வைக்கப் போவது இல்லை என்று சொன்னவுடன் அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் விசுவசித்து தனக்கு பதிலாக ஜோசுவாவை தேர்ந்தெடுத்து அவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றார். இப்படி ஒப்படைக்கின்ற பொழுது தான் அனுபவித்த அந்த அனுபவத்தை இஸ்ரேல் மக்களுக்கும் ஜோசுவாவுக்கும் சொல்லி திடப்படுத்துகின்ற ஒரு மேன்மையான ஒரு செயலை மோசே செய்கின்றார். ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியின் பிரகாரம் நான் உன்னோடு இருப்பேன், வேற்றினங்கள் மத்தியிலே உன்னை உயர்த்துவேன், உன்னை எதிர்த்து நிற்பவர்களுக்காக நான் போராட வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் நமக்காக போராடி வெற்றியை விட்டுக் கொடுத்தார். அதே கடவுள்தான் இதோ உங்களோடு வருகின்றார். எனவே வலிமை பெறுங்கள், துணிவு கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். அவருக்கு, அதாவது எதிரிகள் முன் நீங்கள் நடுங்காதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன் செல்வார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தமாக ஆறுதலின் செய்தியாக கூறுகின்றார். எது வந்தாலும் கலங்காதீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கின்றார். அதே வாக்குறுதியை, அதே ஒரு தேற்றுதலை, அதே ஒரு நம்பிக்கை ஜோசுவாவுக்கும் கொடுத்து கடவுள் மோசே அவரையும் திடப்படுத்துகின்றார். வலிமை பெறு, ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகையாதே என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நற்கனை வடிவிலே, அருட்சாதன வடிவிலே, இறைவார்த்தையின் வடிவிலே, சமூக உறவிலே கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் நம்புகின்ற பொழுது கடவுளுடைய வாக்குறுதி நம்மிலே நிறைவேற ஆரம்பிக்கும், நமக்கு துணையாக இருக்கும். ஆண்டவர் சமூகம் நமக்கு முன்னால் செல்லும். அவர் நம்மை கைவிடாமல், நம்மை விட்டு விலகாமல், நம்மை சுமந்து காக்கின்ற கடவுளாய், நமக்கு முன் சென்று நமக்கு துணையாக இருக்கின்ற கடவுளாய் நம்மை வழி நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாள் எடுத்து வைப்போம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இயேசுவே, என்னோடு இருப்பதற்காய், என்னிலே வாழ்வதற்காய், என்னை முழுவதுமாய் ஆட்கொண்டிருப்பதற்காய் நன்றி தகப்பனே.
அந்த உணர்வை உணர்ந்து கொண்டு அந்த நம்பிக்கையிலே வாழவும் திருப்பாடல் 18 நாங்கள் படிப்பதை போல, ஆண்டவரே உம் துணையோடு மதிலையும் தாண்டுவோம், இப்படையையும் நாம் வெல்வோம் என்ற வார்த்தை கேட்டார் போல இந்த நாளில் வருகின்ற சோதனைகளை சோர்வுகளை உம்மோடு இணைந்து உமது துணையோடு நாங்கள் வென்றெடுக்கின்ற பிள்ளைகளாய் இருப்போமாக. அருள் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடவுளின்